ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் மரணமடைந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தமிழ் திரை உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய இறுதி சடங்கு நிறைவுற்ற நேரத்தில் அஜித்குமார் அவருடைய முகத்தில் பார்க்கும் பொழுது முழுக்க சோகமும் வேதனையும் தாழ முடியாத அளவிற்கு கனத்திருக்கிறதாக அவரை கண்ட பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இரங்கலை தெரிவிக்கவும் ஆறுதல் சொல்லக்கூட முடியாத அளவிற்கு மிகுந்த துயரத்தில் நடிகர் அஜித்குமார் இருந்ததாகவும் கூறப்படுகிறதுங்க. இது குறித்த பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக மரணமடைஞ்சிருந்தாங்க. நடிகர் அஜித்குமார் துபாயில் இருந்து வந்த நிலையில் தாயாரின் மறைவு செய்தி கேட்டு சென்னை திரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் வந்த அஜித்குமார் சோகமாக கையெடுத்து கும்பிட்டபடி காரில் ஏறி தன்னுடைய தாயாரின் உடலை பார்க்க வீட்டிற்கு அவசரமாக சென்றதாகவும் கூறப்படுகிறதுங்க. அதே நேரம் நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி, இவருக்கு பார்த்தீங்கன்னா வயது 25. வயது மூப்பு காரணமாக உடல்நல பிரச்சனையை எதிர்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க காலமானதாக சொல்லப்படுகிறது. தாய் மோகினி மறைவின் போது நடிகர் அஜித்குமார் துபாயில் இருந்திருக்கார். இதை அடுத்து உடனடியாக அவர் சென்னை புறப்பட்டிருக்கார். விமான நிலையத்தில் துபாயில் இருந்து புறப்பட்ட அஜித்குமார் நேராக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டிற்கு வந்திருக்காரு. விமான நிலையத்தில் இருந்து அவர் சென்னையில் இறங்கினதுக்கு பிறகு நேரடியாக யாரையும் பார்க்காம எந்த ஒரு செய்தியாளர்களையும் சந்திக்காம அங்கிருந்து நேரடியாக வீட்டிற்கு வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்தே வெளியே வந்த அஜித்குமாரினுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த சோகமும் மீளா துயரமாக இருந்திருக்கிறது அப்படின்னு அவரை பார்த்த பலரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்தில் நின்றவர்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டபடி அஜித்குமார் அவர்கள் காரில் ஏறி வீட்டிற்கு சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டதுங்க. இந்த நிலையில் தாயாரினுடைய உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்ட இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. நடிகர் அஜித்குமாரினுடைய அம்மா மோகினி மணி காலமான செய்தி ரசிகர்களையும் திரை உலகத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கடந்த சில மணி நேரங்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் பதிவுகள் குவிந்து வர நிலையில் தற்போது அஜித் குடும்பம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உருக்கமான அறிக்கை ரசிகர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி அதிகாலை உறக்கத்திலேயே இயற்கை எழுதியதாக குடும்பத்தினர் தெரிவித்திருந்தாங்க. வயது முதிர்வு காரணமாக சில உடல்நல குறைபாடுகளை சந்தித்து வந்த அவங்க குடும்பத்தினரின் அன்பு மற்றும் கவனிப்பில் இருந்து வந்த நிலையில் உயிரிழந்திருக்காங்க. தாயாரின் மறைவாடு அஜித் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த துயரத்தில் இருக்கும் நிலையில் குடும்பம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருந்த சில வார்த்தைகள் ரசிகர்களை மிகவும் நெகிழ வைத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் இல்லத்தின் இதயமும் ஆன்மாவும் ஆக விளங்கிய மோகினி மணி அதிகாலை உறக்கத்திலேயே இயற்கை எழுதினாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்க. மேலும் மோகினி மணியின் இறுதி சடங்கு முற்றிலும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் சென்னை பாலவாகத்தில் இருக்கக்கூடிய அஜித் இல்லத்தில் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது. குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அஜித் குடும்பம் இந்த முடிவை எடுத்ததற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணமும் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2023 ஆண்டு அஜித்தின் தந்தை PS மணி காலமான போது குடும்பம் மிகுந்த சோகத்தில் இருந்த நேரத்தில் சிலர் அனுமதியின்றி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்ததாக தகவல்கள்
தகவல்கள் வெளியாகியிருந்தன. அந்த சம்பவம் அஜித் குடும்பத்தினரை மிகவும் வருத்தமடைய செய்ததாக கூறப்பட்டது. அப்போது குடும்பத்தினர் வெளியிட்ட அறிக்கையில், எங்களுடைய சோகங்களை கூட வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் தொந்தரவு செய்கிறீர்கள். தயவு செய்து எங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தந்தையின் இறுதி சடங்கில் எங்களது கடமையை செய்ய விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அந்த அறிக்கை அப்போது ரசிகர் மத்தியில பெரும் கவனத்தை பெற்றிருந்தது. தற்போது தாயாரின் மறைவிலையும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இறுதி சடங்கு குடும்ப நிகழ்வாக நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுது. குடும்பத்தின் தனி உரிமையை மதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரசிகர்கள் மத்தியில் வலுத்து வருகிறது. சமூக வலைதளங்களில் பலரும் இந்த நேரத்தில் அஜித் குடும்பத்திற்கு அமைதியும் தனிமையும் கொடுக்க வேண்டும் என்று பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. மோகினி மணியின் மறைவு செய்தி வெளியாகியதில் இருந்து அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோகினி அம்மையாரின் ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். தாயை இழந்து வாடும் நண்பர் அஜித்துக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்திருக்கார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த இரங்கல் பதிவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. அவருடைய பதிவில், அன்பு சகோதரர் அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தவிர பல்வேறு தரப்பினரும் அஜித் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி காலமான செய்தி ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பலருடைய மனங்களையும் கணக்க செய்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அவருடைய சோகம் அப்படிங்கிறது, நடிகர் அஜித்குமாரினுடைய சோகம் மிகப்பெரிய அளவில் மீளா துயரத்தில் இருந்ததாகவும் அது அவருடைய முகத்தில் பளிச்சென்று தெரிந்ததாகவும் பலரும் கருத்து தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயம் அப்படிங்கிறது காட்டு தீயாக பரவி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மேலும் சோகத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க. சமூக வலைதளங்கள் முழுவதுமாக அஜித்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் பதிவுகள் குவிந்து வந்துட்டுருக்கு. பலரும் தங்களுடைய விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தேடி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அஜித்தின் தாயார் மோகினி மணி யார் என்பதுதான் அந்த கேள்வியாக பலரினுடைய மனதிலையும் இருக்கிறது. திரை உலகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித் தனது குடும்பத்தை எப்போதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததே கிடையாது. அதனால் அவரது பெற்றோர்கள் பற்றிய தகவல்களும் ரசிகர்களுக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அஜித்தின் வாழ்க்கை பயணத்தில் திரும்பி பார்த்தால் அவரது வெற்றிக்கு பின்னால் அமைதியாக இருந்த மிகப்பெரிய சக்திகளில் ஒருவர் அவருடைய தாயார் மோகினி மணி அப்படின்னு குறிப்பிடலாம். அஜித்தின் அம்மா மோகினி மணி மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவங்க. அவரது குடும்பம் இந்திய பிரிவினை காலத்தில் கராச்சியில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கொல்கத்தாவில் குடியேறியிருக்காங்க. மோகினி மணிக்கும் கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த சுப்பிரமணியத்திற்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு அனுக்குமார், அஜித்குமார், அனில்குமார் என 3 மகன்கள் பிறந்தனர். இவர்களில் 2வது மகன்தான் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் அஜித்குமார் என்றே தெரிய வந்திருக்கிறது.